இவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி புதன் பகவான் செவ்வாயினுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசியிலிருந்து குருவினுடைய ஆட்சி வீடான தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார். அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியனோடு புதன் இணைகிறார். இந்த இணைவின் காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், அதே போல் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் சூரியனும் புதனும், கும்பத்தில் சுக்கிரனும் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்குரிய சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருப்பதும், இத்தருணங்கள் அவர் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு மாறுவதும் சிறப்பான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் உறவினர்களுடைய வருகை, விருந்து முதலிய விஷயங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ராசிநாதனை குரு 9ஆம் பார்வையாக பார்ப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏன்னா இப்படி குரு பகவானை 9ஆம் பார்வையாக பார்ப்பதால நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மனதில் உற்சாகம் இருக்குங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல் எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த தருணங்கள்ல கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் உபரி வருமானத்திற்கு வழி உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6இல் உள்ள ராகு நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல வருமானம் என்பது நல்லபடியாகவே நீடிக்குதுங்க. பண வசதி என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க. இருந்தாலும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் என்பது இத்தருணங்கள்ல சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மற்ற செலவுகளும் கூட சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க. திட்டமிட்டு செலவு செய்வது, தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதும் அவசியங்க. குரு மற்றும் சனி பகவானுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குழந்தைகளுடைய உடல் நலன்ல கவனம் இருக்கட்டும். அதே போல் கூடுமான வரையில் வெளியே விளையாடும் போதும் தெருவில் செல்லும் போதும் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. குறிப்பா பெண்மணிகள் வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருக்கும் போதும் கூட உங்களுடைய குழந்தைகளை உங்கள் கண் பார்வையிலேயே வைத்துக் கொள்வது நல்லது. அதே போல் நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்கள் இந்த முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லதுங்க. காரணம் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகளும் நல்ல ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. இருந்தாலும் துலாம் ராசியினருக்கு சனி பகவான் யோகக்காரகர் ஆவாரு. அதனால கடுமையான பிரச்சனைகள் எதுவும் அலுவலகத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க. இருந்தாலும் பணிச்சுமையும் வெளியூர் பயணங்களும் கடின உழைப்பும் அலுப்பை ஏற்படுத்துங்க. மேலதிகாரிகளுடைய போக்கு சற்று கவலையை அளிக்குங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்ப கவலைகள்
வாய்ப்புகள் மனதை அரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லதுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது அவசியங்க. குறிப்பா உத்தியோகஸ்தர்கள், அலுவலக பொறுப்பில் அதாவது முக்கிய ஆவணங்களை கையாள்பவர்களும் பண பொறுப்பில் இருப்பவர்களும் அதிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல துலாம் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போட்டிகள் சற்று கடுமையாக தாங்க இருக்கும். சுக்கிரன் மற்றும் ராகு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் விற்பனையும் லாபமும் திருப்திகரமாக இருக்குங்க. அதே போல புதிய விற்பனை நிலையங்கள் அளவோடு முதலீடு செய்து திறப்பதற்கு அனுகூலமான ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமையிருக்குது. அதே போல் கெடுப்பதில் மட்டுமல்லங்க, கொடுப்பதிலும் ராகு தன்னிகரற்றவர் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் புதிய முதலீடுகளை அளவோடு ஈடுபடுங்க. இல்லைனா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய மூவருமே கலைத்துறையுடன் தொடர்புள்ள முக்கிய கிரகங்கள் ஆவாங்க. இவர்கள் அனைவரும் சுபபலம் பெற்று திகழ்வதால நல்ல வாய்ப்புகளும் வருமானமும் தேடி வருங்க. மக்களிடையே புகழும் செல்வாக்கும் உயரும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. குறிப்பா பரதநாட்டிய கலைஞர்கள் புதிய பரதநாட்டிய பள்ளிகள் ஆரம்பிப்பதற்கு உதவிகள் எளிதில் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல் துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி கிரகமான புதன் சுபபலம் பெற்று வலம் வருவதால கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்குதுங்க. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தற்போது அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. நிதியுதவியும் தேவையான சிபாரிசுகளும் உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் ஓரளவே அனுகூலமாக இருப்பதால் வயல் பணிகள்ல நீங்கள் பாடுபட்டு உழைக்க வேண்டி வருங்க. அதிக மழையினால் பயிர்கள் ஒரு பகுதி சேதமடையக்கூடும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. சூரியன் சாதகமாக இருப்பதால அரசாங்க உதவி கிடைக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணிகள் திருப்திகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகள் நலன்களுக்கும் முன்னேற்றத்திற்கும் பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் குரு பகவானும் சுக்கிரனும் ஆவாங்க. இவர்களில் சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். குரு பகவானால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க. குடும்ப கவலைகள் மனதை அரிக்குங்க. புத்திரஸ்தானத்தில் சனி நிலை கொண்டுள்ளதால குழந்தைகளுடைய கல்வி மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தன ராசிக்கு உரிய செவ்வாய் எல்லாம் தொழில் ஸ்தானத்தில் நீச்சம் அடைவதால் தொழிலை கவனமாக செய்ய வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகாலட்சுமி வழிபாடு நல்ல பலனை தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.